ஓரியோ கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஒரு எமர்ஜென்சி இல்லைனால நான் இந்தியாவுக்கு வந்ததுனால என்னால் அந்த ட்ராவல்ஸையோ எதையுமே நான் காட்டியிருக்க மாட்டேன் அண்ட் போஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம ஓரியோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓரியோ கேக் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஓரியோ கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த வீடியோவில் நான் ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதுதான் வந்து என்னோடய சின்ன கசின் சிஸ்டர். இவா வந்து என்னோடய ஃபேவரட் அண்ட் ஸ்மால் கசின் சிஸ்டர். இவளோட பேர் வந்து வர்ஷினி. இவா இப்போ இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறா. ஸோ இவளை வச்சுட்டு தான் நம்ம ஓரியோ கேக் பண்ண போகிறோம். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஓரியோ, பாயில்டு மில்க் அண்ட் மைதா வந்து நான் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். அண்ட் சுகர் வந்து நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் வந்து கேக் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணுமா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து மெல்டட் பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த இதுக்கு 1 ஸ்பூன் அண்ட் மைதா அண்ட் சுகர் நான் இதுக்கு 1 கப் அண்ட் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ஓரியோவை பிரிக்கணும். இப்போவே எனக்கு இந்த ஓரியோ சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஓரியோவை இந்த க்ரீம்லேருந்து தனியாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க க்ரீம். நல்லா இருந்து பாப்பா. கொஞ்சம் இங்கே கேமரா வந்துருக்குங்க. இந்த பாப்பா என்ன பண்ணிட்டுன்னு பாருங்க. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சாப்பிட போகுது. இது நம்ம கேக் பண்ணுறது வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக முடிச்சுருவோம் போல இப்பவே. ஒன்று வந்து எப்படி சொல்லுடா. ஸோ நாங்கள் இப்போ பாதி ஓரியோவை முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரே ஒரு ஓரியோவை நம்ம பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டி போதும் வச்சுக்கிட்டி நம்ம மீதி டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம மீதி டெக்கரேஷன்ஸ்க்கு வச்சுக்கிட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓரியோவை இந்த மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஓரியோவை போடலாம். ஸோ இந்த க்ரீமை நம்ம ஐசிங் வச்சுக்கலாம். ஸோ நான் ஓரியோ ஃப்ளவர் கிரைண்டர் இது மிக்சியில் போட்டேன். ஸோ நம்ம இப்போ இதை அரைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஓரியோ வச்சுருந்த அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இதை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3/4 கப் ஆஃப் மைதா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா சீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் பவுடரும் போட்டுட்டு சீட் பண்ணலாம். பேக்கிங் பவுடர் நீங்கள் போடுங்க சிலக்குட்டி. போடுங்க. ஸோ நம்ம பேக்கிங் பவுடர் போட்டாச்சு. பேக்கிங் சோடா போடுங்க. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே போட்டுட்டு நம்ம சீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பவுடர் ஓரியோவை போடலாம். ஸோ நம்ம போட்டாச்சு. இப்போ வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாப்பா வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டா. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் சுகர் போடுவோம். மிக்ஸ் பண்ணுறேன் பாப்பா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 கப் ஆஃப் மெல்டட் பட்டர் ஊற்றலாம். இதை ஊற்றிட்டு நம்ம மில்க் ஊற்றலாம். அடுத்து வச்சு மில்க். ஸோ 1 கப் ஆஃப் மில்க். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். வச்சு பீட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு கேக் பீட்டர். ஸோ கேக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்தால் நீங்கள் இது மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ இது பண்ணிக்கிறேன். பச்சிக்குட்டி அங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்க. ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து இதில் தான் நாங்கள் கேக், இந்த மோல்டில் தான் நாங்கள் கேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் கேக் ஊற்றிடலாம். இதை ஊற்றிடலாம். ஸோ நாங்கள் ஊற்றலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கை உள்ளுக்கு வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை 180 டிகிரி ஹீட் பண்ணிட்டு நான் இதை உள்ளுக்கு வைக்க போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நைஃபால் குத்தி பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருந்தால் ஒரு கேக் இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த க்ளவுஸை போட்டு எடுக்கிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ கேக்கை வெளியே எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம கனாஷ் பண்ணுறதுக்கு சாக்லேட்டையும், நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டைரி மில்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து 1 to 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு நம்ம வச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ நான் வச்சுட்டு அடுத்து நம்ம இதை 30 or 1 minute கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இப்போ நம்ம உளுக்க வச்ச சாக்லேட் கனாஷ். ஸோ இதை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சாக்லேட்குள்ளே இருக்க அந்த ஃபில்லிங்ஸை வந்து லைட்டாக பட்டர் போட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது வந்து ஓரியோ பிஸ்கெட்டில் அந்த க்ரீம், அதுக்கப்புறம் பட்ரு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ டெக்கரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சாக்லேட் கனாஷ், அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்ஸ், ஓரியோ ஃபில்லிங்ஸ், அதுக்கப்புறம் கிரேட்டட் சாக்லேட்ஸ், ஷெர்ரிஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் சிப், அதுக்கப்புறம் அப்படி நம்ம எடுத்து வச்சுருந்த ஓரியோஸ். ஸோ இதுதான் நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகலாம். ஸோ இப்போ நம்ம ஓரியோ ஐசிங்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் மேலே போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சாக்லேட் சிப்ஸையும் சாக்லேட்ஸையும் போடுவோம். இல்லை போங்க, நிற்க மாட்டேன், இப்படி வச்சுருவோம். ஷிக்குட்டி, நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் போடுங்க. கொஞ்சம் போடுங்க. சரி, போதும். நம்ம இது போட்டுக்கலாம். போதும் ஷிக்குட்டி, போதும். நம்ம இதையும் நம்ம சாக்லேட்ஸையும் கொஞ்சம் போடுவோம். ஸோ இப்போ நம்ம ஓரியோ கேக் இங்கெல்லாம் வச்சாச்சு. இங்கே ஓரியோஸில் இங்கே வச்சு ஒரு 4 போர்போனை மட்டும் மேலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் செரிஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த செரிஸ் எடுத்து நடுவில் வைக்கலாம். ஷிக்குட்டி, நீங்கள் ஒரு செடி எடுத்து வைங்க. இங்கே வைங்க. ஸோ அவ்வளவுதான் நம்ம ஈஸியான எக்லெஸ் ஓரியோ கேக் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் பர்த்டேக்கு ஏதாவது இது பண்ணிக்கலாம். ஸோ எக்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஓரியோ கேக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.